ஒரு எழுச்சியான வரவேற்பை வழங்கியிருக்கேன். முதல்ல அண்ணன் பாண்டியன் எனக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பகுதி செயலாளர் பாபு அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் சண்முக பிரியா உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ஆமாம் தீப்பெட்டி 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 இன்னும் ஒரு 6 நாளைக்கு இல்லைம்மா 19ஆம் தேதி காலம்பரம் வாக்குச்சாவடிக்கு போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தீப்பெட்டி அப்படிங்கிறது வந்து சின்ன மட்டும் இல்லை, இது உங்கள் வீட்டில் இருக்கின்ற பொருள். ஒவ்வொரு வீட்லேயும் தீப்பெட்டி இருக்கும், அது மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நமது வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர், ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இந்த எழுச்சி வரவேற்பு கொடுக்கும் போது இருக்கின்ற இந்த எழுச்சி, இந்த மகிழ்ச்சி உறவினர்கள் உங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க, மறந்துடக்கூடாது, மறந்து இருந்து விடாதீர்கள். சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வாக்குகளை தீப்பெட்டி சின்னத்திற்கு அளித்து நம்முடைய துரை வைகோவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சிறப்பாக வரவேற்பு தந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னான மணியான முத்தான வாக்குகளை தாருங்கள். வாக்காளர் பெருமக்களே, உங்கள் சின்னம் தீப்பெட்டி தீப்பெட்டி தீப்பெட்டி. அந்த தீப்பெட்டி சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முதல் குரல். வைக்காரர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கின்ற சின்னம் தீப்பெட்டி 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 தீப்பெட்டி. முதலமைச்சருடைய உரிமை குரலாக உங்கள் பகுதியிலே வாக்கு வாருங்கள் வாருங்கள், ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் வாக்காளர் பெருமக்கள் சொல்லி தலைவர் வைகோ பேசுறார். இது நம்ம பேசுறது, நம்ம பண்றது மக்கள் நல அரசியல். ஆனா மதவாத பாஜக என்ன செய்யறாங்க? இந்த 10 வருஷம் என்ன செஞ்சிருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். என்னைக்கு